ஏன்னா ரொம்ப நாளா ஒரு டவுட்ண்ணே. என்னதுடா? இப்போ நம்ம சர்ஜ் அரெஸ்டர், லைட்டிங் அரெஸ்டர் 2ம் ஒண்ணா? இல்ல வேற வேறயா? 2ம் வேற வேற தான்டா. ஏன்னா சர்ஜ் அரெஸ்டர் அப்படின்றது நம்ம எலக்ட்ரிக்கல் லைன்ல வரக்கூடிய அப்நார்மல் வோல்டேஜை கிரவுண்ட் பண்றதுக்காக வச்சிருப்போம். இப்போ நம்ம ஸ்விட்ச் யார்ட்ல சர்ஜ் அரெஸ்டர் வச்சிருக்கோம். பேனல் எஸ்பிடி வச்சிருக்கோம். ஸோ அதெல்லாம் வந்து உதாரணமா சொல்லலாம். லைட்னிங் அரெஸ்டர்ன்றது பார்த்தீங்கன்னா, நம்ம மின்னல் அடிக்கும்போது வரக்கூடிய ஹை வோல்டேஜ நம்ம டைரக்ட்டா கொண்டு போய் கிரவுண்ட் பண்றதுக்காக வச்சிருப்போம். ஸோ இது எப்படி வச்சிருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஹைட்டா இருக்கிற இடத்துல ஒரு சின்ன கம்பி வச்சிருப்பாய்ங்க. அது ஒரு எண்டுல பார்த்தீங்கன்னா பயங்கர ஷார்ப்பா இருக்கும். இன்னொரு எண்டுல பார்த்தீங்கன்னா, இந்த ஒயர கொண்டு போய் நம்ம எங்கேயுமே டச் பண்ணாம டைரக்ட்டா கொண்டு போய் எர்த் பிட்ல கனெக்ட் பண்ணியிருப்பாய்ங்க. ஸோ இது என்ன பண்ணும்னா, நம்ம அந்த கம்பிக்கும் எர்த் பிட்டுக்கும் இடையில ரெசிஸ்டன்ஸ் வந்து ரொம்ப கம்மியா இருக்கும். மின்னல் அடிக்கும்போது வரக்கூடிய வோல்டேஜ அந்த ஷார்ப் எட்ஜஸ் அப்சர்வ் பண்ணி டைரக்ட்டா கொண்டு போய் கிரவுண்ட் பண்ணிரும். இது இன்னும் பெட்டரா பண்றதுக்காக இன்னும் சில லைட்னிங் அரெஸ்ட்ல என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, அந்த கம்பியில வந்து பிளாட்டினமோ அல்லது கோல்டோ அல்லது சில்வர் கோட்டிங்கோ குடுத்துருப்பாய்ங்க. குடுக்கறதுனால அந்த ரேடியஸ்ல எங்க மின்னல் அடிச்சாலும் அத அப்சர்வ் பண்ணி டைரக்ட்டா கொண்டு போய் கிரவுண்ட் பண்ணி விட்டுரும். இத பத்தி இன்னும் டீட்டெயிலா தெரிஞ்சுக்கணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா, நம்ம